ഹലോ കൂട്ടുകാരെ, நம்ம புது வீடியோக்கு ஸ்வாகதம். இப்போ எந்த vlogனா சிண்டோட ரொட்டீன். அவன் எணிச்சதுல இருந்து என்னென்ன செய்வான், என்னென்ன கைப்பான், அதுதான். ஹாய் சொல்லு சிண்டு, ஹாய் சொல்லு. ஹாய். தாத்தா சார் இப்போதான் அப்படியே தூக்கத்தில் எணிக்க முடியல. ஆனால் நான் பக்கத்தில் இல்லையா, நான் பக்கத்தில் இல்லைன்னா அவன் வேகம் எண்ணிச்சிருவான். அப்போ தான் நான் தேடிகிட்டே இருக்கான். அப்போ தேடிட்டு இருக்கும்போது அவன் முழிச்சு பார்க்கும்போது நான் ஃப்ரெண்டில் நிற்கிட்டு இருந்தேன்னா அப்போ தூக்கம் மாதிரியே. அதுக்கப்புறம் எணிச்சு இப்படி நெளிச்சிட்டு இப்படி எப்பவுமே இங்கே தான் பண்ணான். நிற்க சொன்னால் பயங்கர மடி. இங்கே நாங்கன்னா சொரிஞ்சிட்டு இங்கே பாவமாக மூஞ்சி வச்சிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் எண்ணிக்கடான்னு சொன்னால் செஞ்சிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நீங்கள் நினைக்கிற மாதிரி 8 மணிக்கெலாம் வெந்திருக்கவே மாட்டான். சிண்டு எத்தனை மணிக்கு எந்திரிப்பான்னு, டெய்லி எத்தனை மணிக்கு தான் எந்திரிப்பான். நாங்கள் பல்லு விளக்க போகிறோம். இதுதான் சிண்டுப்போட ப்ரஷ்ஷு. பல்லுக்கா பல்லுக்கடி பல்லுக்கா. சிண்டு எப்பவுமே 11:30, 12:30, 1 மணிக்கு அங்கே தான் எழுந்திருப்பான். ஏன்னா ராத்திரி சார் எல்லா குழந்தைங்களுமே 8 மணிக்கு 9 மணிக்கு தான் தூங்க மாட்டான், உறங்க மாட்டான். ஏன்னா அவன் 3 மணிக்கு 4 மணிக்கு தான் உறங்குவான். பின்ன எப்படி ராவிலே அடிக்க முடியும்? മതി ഇല്ലടി, മതി ഇല്ല, കുറച്ച്. ஆனா எனக்கு பல்லுவலுக்கு பயங்கர இஷ்டம். எல்லாரும் மாதிரி மடியில இல்ல கரைச்சு கரையெல்லாம் மாட்டான். அம்மேக் இதுதான் பிரெட்டும் பாலும் முட்டையும். இது எങ്ങനെ செய்யணும்னு வேணா கமெண்ட் பண்ணுங்க. இது எல்லாரும் ராவிலே கொடுப்பாங்க. ஆனா வெந்திரிக்கிறது உச்சைக்கு தானே. அப்போ இது எனக்கு பயங்கர இஷ்டம். இது இவனே കഴിച്ചിക്കുവാൻ കരച്ചെല്ലാം பண்ண மாட்டான். சோறு கொடுத்தா பயங்கர கத்து. மம்மா கைக்கு மம்மா. உங்க வீட்டுல குழந்தைங்களுக்குல ராவிலே உச்சிக்கு எல்லாம் என்ன கொடுப்பீங்க கமெண்ட் பண்ணுங்க. கரையெல்லாம் மாட்டான். பின்ன இப்படி ரோட் சைடு வீடுண்டா. அப்போ வண்டி லாரி அப்புறம் அதெல்லாம் வருமா, அதெல்லாம் இப்போ வேடிக்கை பார்த்துட்டு கைச்சோடும். அதுக்கப்புறம் வீடை சுற்றி குறைய பறம்பா. அதில் காக்கா, தும்பி, பட்டர்ஃப்ளை, பின்ன நிறைய கிளி எல்லாமே வருமா. அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டே இவன் கைச்சிடுவான். சிண்டு എന്ത് ചെയ്യുന്നേ? അമ്മ കടിക്കണ. என் பேக்கில் ஏன் நிற்கிறானா? வேற எதுக்குள்ள எனக்கு அடிக்கிறதுக்கு. எங்க அம்மா குடு. போனா அம்மா கிட்ட தாத்தா போனா. சரி കഴിച്ചിട്ട് പോ. താത്ത പോ. കാക്കേ ഗുഡ് ബൈ. എവിടെ പോണു ചിണ്ടു? ചിണ്ടു
போகணும். மேலே கேறிவா, மல்ல நிக்காத, மேலே கேறிவா. ஒரு வாய் அம்பா அம்பா அம்பா. ஓ ஓ ஓ. குழந்தைங்களுக்கு ஃபுட்டு கொடுக்குறது இவ்வளோ பெரிய கஷ்டமான. நான் ரீல்ஸ்ல எல்லாம் நினைச்சு, ரீல்ஸ்ல அப்புறம் நிறைய எல்லாம் பார்த்துட்டு நான் நினைச்சிட்டேன் குழந்தை கொடுக்க ஈஸி தான், நம்ம வயதுக்கு எடுத்து கழிச்சோணும். ஆனா பிக் பாஸ் டாஸ்கோட கஷ்டம். அதுவும் எனக்கு ஒரு குழந்தை போனதுக்கு அப்புறம் எனக்கு மனசுல எவ்வளோ கஷ்டம்னு കഴിഞ്ഞ് മതിയായി കൂടെ കറക്റ്റാ 1.5 ബ്രെഡ് കഴിച്ച് പിന്നെ இது கொடுத்து துப்பினேன். ஆனால் எப்படி சொல்ல, பிக் பாஸ் டாஸ்க் கூட நம்ம வின் பண்ணிடலாம். ஆனால் குட்டிங்களுக்கு சாப்பாடு போக ரொம்ப கஷ்டம். ஃபுட்டெல்லாம் കഴിച്ചിട്ട് அப்புறம் செண்டு பாக்கு வந்து உறக்கம் வந்து പിന്നെ அவனை தொட்டியில் போட்டு லாலா பாடிட்டு நல்லவனு ஆட்டினதுக்கப்புறம் உறங்கிட்டு நானும் பைய ஆட்டிட்டு பையன் நடந்து நான் சிண்டு உறங்கும் போதே நான் வீட்டில் பனி எடுத்தாதான் எனக்கு இல்லைன்னா சம்மதிக்கவே மாட்டான். நான் அடுக்கலைக்கு போய் உனக்கு ஒட்டுமே இஷ்டம் இல்லையா, இப்போ உறங்கும் போதே நான் ஓடி போய் சோறு கறி வச்சுட்டு அடுக்கலை எல்லாம் நீட் பண்ணிட்டு ஓடி வந்துடுறேன். சிண்டு தூங்கி எனிச்சு Ninja. சிண்டுக்கு உச்சைக்கு சோறு பருப்பு வெளிச்செண்ணெய் உப்பு கூட்டி கொடுக்கான். வாங்க, இவனோட ஃபுட்டு தான் இவனுக்கு பயங்கர இது இஷ்டம். இதெல்லாம் கைச்சோடும், இல்லைன்னா துப்பியே கலையும். அவனோட செடியாச்சும் கூட கழிச்சிட்டு இருக்கான். வாங்க போகும். പിന്നെ അവനക്ക് ചോറ് കൊടുക്കുമ്പോൾ ആദ്യം ചോറ് കഴിക്കാൻ എനിക്ക് ഭയങ്കര മടിയായിരിക്കും. തുപ്പി കളയുവാൻ. அதுக்கப்புறம் அம்பா പിന്നെ காக்கா தூக்கிட்டு போயிடுவாங்க. അങ്ങനെ പറഞ്ഞ് ചോറ് കൊടുക്കുക, തീറ്റിപ്പിക്കുന്നത് എനിക്ക് ഡെയിലി വേല. ഇങ്ങനെ ഭയങ്കര മടി ചോറ് കഴിക്കാൻ. ஆனால் സ്നാക്സ് കഴിക്കാൻ വേണ്ടിയിട്ട് ഭയങ്കര ഇഷ്ടം. വീട് ചെയ്യാനോ ഭയങ്കര ഇഷ്ടമാണ്. ஏன் பயங்கர சிரினா சிரியை ஸ்டெண்டிங் பண்ணனா அதான் அவளுக்கு பயங்கர சிரி. கழிச்சிட்டு அவன் போய் அவனோட ചെറിയച്ഛൻ கூட கழிச்சிட்டு இருக்கான். சிண்டுக்கு ஒட்டு இஷ்டம்ல நான் பனி எடுக்கிறது. പിന്നെ பெட்டு குடைக்க ஒட்டு சம்மதிக்கவே மாட்டான். பெட்டு குடையும் போது புதப்புக்குள்ளே வந்து நின்றுக்குவான். അങ്ങനെ தான் செய்வான். என்கிட்ட ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு, பேபி யார் பார்த்துக்குவான்னு. தமிழில் தான் வந்து. அப்போ பேபி வந்து அம்மா பார்த்துக்குவாங்க, அதுவும் அப்போட அம்மா தான் பார்த்துக்குவாங்க. நாங்கள் பொத்திக்கெலாம் போகும்போது அவங்க கூட விட்டுட்டு போயிடுவோம். பருப்பு கடை அம்மாவுக்கு, சிண்டுக்கு, அச்சனுக்கு, அம்மாவுக்கு, அச்சப்பக்கு நண்டு வருது பாட்டு படுத்துட்டா. தோசை அம்மா தோசை, அம்மா சுட்ட தோசை, அரிசி மாவு உளுந்து மாவு கலந்து சுட்ட தோசை, அச்சனுக்கு நாடு, அம்மாவுக்கு வீடு, தம்பி பாப்பாக்கு ஒண்ணு, உனக்கு தின்ன தின்ன ஆசை, திருப்பி கேட்டா தோசை.
இங்க உமா குடு அம்மா உமா குடு நாங்க போய் குளிச்சிட்டு வந்துட்டோம். சின்ன பாட்டு சொல்லுச்சு. நாங்க குளிச்சிட்டு வந்துட்டோம். பின்ன குளிச்சதுக்கப்புறம் பவுடர்லாம் இட்டு ட்ரெஸ் எல்லாம் இட்டு அதுவும் ட்ரெஸ்ஸோட பவுடர்லாம் பயங்கர கரைச்சில். பின்ன அவனை சமாதானப்படுத்தி புறத்துக்கு போகலாம் ட்ரெஸ் இட்டோ பவுடர் இட்டோன்னு. அதுக்கப்புறம் அவன் முன்னாட்டுக்கு உட்காந்து பவுடர்லாம் இட்டு அதுக்கப்புறம் இன்னொன்று என் கம்மான்னு வந்துருந்துச்சு. நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கீங்க, அதுவும் தமிழில் தான் வந்தேன். ஆமாம் வாடகை வீட்டில் தான் இருக்கோம். செப்ரேட்டாக வாடகை வீட்டில் இருக்கோம். அதே ஒன்றா இருந்தோம். இப்போ வந்து நாங்கள் செப்ரேட்டாக வாடகை வீட்டில் இருக்கோம். அதுக்கப்புறம் புறத்துக்கு போகலாம் பேண்ட் இடான்னு பழங்க. அப்போ பேண்ட் இட்டு சம்மதிக்க மாட்டேங்கிறான். அதுக்கப்புறம் பின்ன மறுபடியும் பேண்டெல்லாம் இட்டு சட்டையெல்லாம் இட்டு அவன் எப்படியோ எங்கே அதை கஷ்டப்பட்டு ரெடியாக்கி வச்சு சாருக்கு வந்து பால் டைம். சிட்டு சிட்டு மம்மா 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 வேணும். சிட்டுக்கு மம்மா வேணும். மம்மா வேணும். மம்மா வேணும். வேண்டாம் மம்மா வேண்டாம். உனக்கு தேசியம் வந்து என்ன சிண்டு தேசியம் பண்ணா சிண்டு என்னன்னு பின்னே குளிச்சுட்டு பால் குடிச்சு கடந்து உறங்கி எழுந்திரிச்சிட்டு போய் நோக்கினேன். கணத்துல கை வச்சுட்டு உட்காந்துருக்கு கிடக்குன்னு. அப்புறம் என்ன சிண்டு கிடக்குன்னு சொல்லிச்சு. அப்போ முன்னாட்டுக்கே இருந்தேன். அதுக்கப்புறம் அச்சன் வந்துடா அங்கன பழனிக்கு பின்ன பயந்து நல்லோட சிரி வந்து சிண்டு போகு. அப்போ அச்சன்டா அப்போ இப்படி அப்பு விடிச்சா ஒரு எண்ணிச்சோடைய சார் வந்து பிளாக் ஃபாரஸ்ட் கழிச்சு கண்ணஞ்சட்டை கொண்டு வந்திருந்தாங்களா, அதை குறைச்சி கொடுத்துட்டு நானும் கழிச்சு அதே ஐஸ்கிரீம் விசாரிச்சுதான் கழிச்சு. பின்ன நான் பிளாக் ஃபாரஸ்ட் நோட்டி என்னோட நோக்கி என்ன பச்சிச்சாடி அம்மா அங்கே நோக்கிட்டு பின்ன மறுபடியும் நாங்கள் பிளாக் ஃபாரஸ்ட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் அதே கொடுத்தேன். பழம் புளிங்கியதே வச்சுருந்தேன். சரி இது கொண்டு வந்ததுக்கப்புறம் பின் நாங்கள் இதை கொடுத்துட்டு அதையும் அச்சை விட சோதிச்சுட்டு இருந்தேன். அச்சம் வந்ததுக்கப்புறம் பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சுண்டுப்பா. அதுக்கப்புறம் செருப்பெல்லாம் போட்டு அச்சன் கூட பயங்கர களி புறத்து நின்று கொதுவு. அப்பவும் அச்சன் கூட செருப்பு விட்டுட்டுலாம் கழிக்கவா நம்ம தம்பாய் பார்க்க போகலாம் அங்கே என்னை கம்ப்ளைண்ட் பண்ணினேன். நான் அதையும் குளிக்க வைக்கும்போது பறந்தெல்லாம் தம்பாய் பார்க்க போகணுன்னு. அப்போ கூட வந்து தம்பாய் பார்க்க போகான்னு. அப்போ அப்பவும் செருப்பு போட்டு தம்பாய் பார்க்க போகான்னு. அதுக்கப்புறம் அவங்க வெளிச்சம் வந்ததுக்கு பின்ன வெளிச்சம் கூட தம்பாய் பார்க்க போகணும்னு போகுது எங்களுக்கு டாட்டா சொல்லிட்டு. அப்புறம் இட்லி கொடுத்தாச்சு. இப்போ கழிச்சுட்டு சார் உறங்க போறாங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் செய்யும், சிட்டுவி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் செய்யும், லைக் செய்யும். டாடா பாய், குட் நைட். டாடா.